தெருவோர வியாபாரிகளுக்கான சிறப்பு தொழில் கடன். நம்ம மத்திய அரசு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து நம்ம ஏதாவது செய்யணும். அவங்களோட வாழ்வாதாரத்த முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நோக்கமா செயல்பட்டு, அவங்களுக்கான சிறப்பு திட்டங்கள வகுத்துட்டு வருது. இந்த எஸ்விஏ நிதி. இது பார்த்தீங்கன்னா, பிஎம்எஸ்விஏ நிதின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ். இது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்கடை வச்சிருக்கிறவங்க, ரோட்ல காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பழக்கடை, மீன் கடை ரோட்ல வச்சிருக்கிறவங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மங்கூழ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒரு 10,000 15,000 இருந்தாலே அவங்களால தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற மக்களை கருத்தில் கொண்டு இந்த சிறப்பு திட்டத்தை வந்து நம்மளோட மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்கு. சரி, இந்த சிறப்பு திட்டத்துக்கு வந்து நமக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 198 கோடி வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த திட்டம் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டங்களில் மக்கள் வந்து மிகுந்த இன்னலுக்கு ஆளான டைம்ல வந்து இந்த திட்டம் வந்துச்சு. அதாவது 2020 ஜூன் மாதம் இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஆதார் கார்டு, அப்புறம் வந்து ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன தொழில், இப்ப இளநீ கடை வச்சிருக்கீங்கன்னா இளநீ கடை வச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து நீங்க வந்து அட்டாச் பண்ணி, நீங்க இருக்கிற பகுதி, அதாவது இப்போ வந்து நீங்க பஞ்சாயத்து பகுதியில் இருந்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆபீஸ் போயிட்டு அங்க இதுக்குன்னு ஒரு தனி மத்திய அரசோட அலுவலர் இருக்கிறாங்க. அந்த அலுவலர்கிட்ட போயிட்டு நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஸ்கீம்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அப்ளை பண்ணும்போது உங்களோட ஆதார் கார்டில் ரெஜிஸ்டர் ஆன ஓடிபி வரும். நீங்க அதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆயிடும். இதை பார்த்தீங்கன்னா முதற்கட்டமா வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது 10,000 ரூபாய் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சிருந்தாங்க. இந்த திட்டம் வந்து 2020 இருந்து 25க்குள்ள முடிக்கணும் அப்படின்ட்டு. அதாவது முதற்கட்டமா 10,000, அப்புறம் வந்து 20,000, 50,000 அப்படின்னு இருந்தது. இப்போ அதோட வந்து எஸ்விஏ ஸ்கீம்ஸ், எஸ்விஏ நிதியோட 2வது பார்ட் பாத்தீங்கன்னா 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து முதற்கட்டமாவே 15,000 கிடைக்குது. 2வது கட்டமா பாத்தீங்கன்னா 25,000, 3வது கட்டமா 50,000 கிடைக்குது. இதுக்கு எந்த ஒரு கொலட்டரும் தேவையில்ல. கொலட்டரல்னா இப்போ நீங்க எந்த ஒரு லோன் எடுத்தாலும் இப்போ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். ஆனா இந்த உங்களுக்கு திட்டத்துக்கு இந்த இப்போ ஒரு 15,000 வாங்குறீங்கன்னா கவர்மெண்ட் வந்து முழுமையா உங்களை தொழிலை நம்பி நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரங்கிறதுக்காக இந்த 15,000 கொடுக்குறாங்க. இதை கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்னாங்கன்னா 7% சப்சிடி கொடுக்குறாங்க. நீங்க வந்து சிறப்பா வந்து கட்டிட்டீங்க, எந்த ஒரு மைனஸும் பண்ணல, அதாவது நீங்க கெட்டாம விடல, ரெகுலரா கட்டிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு 7% மானியம் கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நீங்க 25,000 வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் 50,000 வாங்கிக்கலாம். ஸோ இதன் மூலம் இந்தியாவில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,28,28,442 பேருக்கு இதுவரைக்கும் நம்மளோட மத்திய அரசு வந்து இந்த ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்துல பயனடைஞ்சிருக்காங்க பயனாளர்கள். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பயனடைஞ்ச பயனாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. நம்ம திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். நம்ம பிஜேபி காரியகர்த்தாங்கிறது நம்மளோட திட்டங்களை நிச்சயமா தெரிஞ்சுக்காங்க. தெரிஞ்சுட்டு தெரிஞ்ச மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த திட்டங்கள் மூலம் தான் வந்து ஒவ்வொரு மாநிலங்களிலுமே வந்து நம்ம வெற்றி பெற்று வரோம். ஸோ தமிழ்நாட்டிலே 2024 ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போனாலே போதும். அது நிச்சயமா வந்து என்டிஏ ஆட்சிக்கு வழிவகுக்கும். நன்றி.